ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், மகாநதியில் இன்னைக்கு என்ன ஆகுதுன்ட்டு பார்க்கலாமா? இங்கே விஜய் வந்து தாத்தா பாட்டி கிட்ட உட்காந்து அப்படியே பேசினே இருக்கும்போது, பாட்டி எனக்கு ஒரு காஃபி கொடுங்க பாட்டி, உங்கள் கையில் காஃபி குடிச்சு ரொம்ப நாள் ஆகுதுன்னும் போது அவங்க பாட்டி வந்து காஃபி எடுத்துகிட்டு வந்து கொடுக்குற டைமில் இங்கே யார் வந்து நிற்கிறாங்கன்னு பார்த்தா வெண்ணிலாவோட மாமா வந்து நிற்கிறாருங்க. பார்த்த உடனே அதிர்ச்சி ஆயிட்டாரு நம்ம விஜய். உங்ககிட்ட எல்லாருக்கிட்டையும் ஒன்று சொல்லிட்டு போகலான்னு வந்திருக்கிறேன். நாளைக்கு வந்து வெண்ணிலாவுக்கும் விஜய்க்கும் கல்யாணம், நீங்கள் வந்து கல்யாணம் பண்ணி வைக்கணும் போது விஜய்க்கா ஒரு கட்டத்தில் அப்படியே கோவம் வந்து, உன் மனசில் என்ன நினச்சின்னு இருக்கிற, அவ்வளோதான் சொல்லிட்டேன், ஒழுங்கு மரியாதையாக வெளியே போயிடு, என்ன நினச்சிருக்கிற, என்னை பார்த்தா கேன பையன் மாதிரி நினைக்கிறியா? ஒரு மாசான விஜயை பார்த்து இந்த மாதிரி ஒரு டைலாக் சொல்லிட்டாருங்க விஜய். பார்க்கும் போது தான் எனக்கோ கோவமாக வருது. வீக்கா ஃபேன்ஸ் எல்லாம் என்ன நினைப்பாங்க, விஜயும் காவேரியும் ஒன்று ஆகணும்ட்டு தான் நாங்கள்லாம் நினச்சி கனவு காண்டுக்கிறோம். இந்த டைமில் வந்து வெண்ணிலா கூட கல்யாணம்னு சொன்னால் நாங்கள்லாம் விட்டுருவோமா, அடித்து தூளை கலப்போம்ல. எங்கள் பாட்டி ஒரு கட்டத்தில் அப்படியே கிச்சன்லேருந்து ஒரு ரொட்டி கட்டி எடுத்துன்னு வராங்க. ஐயோ, என்ன நினச்சினுக்குற, உன் மனசு ஒழுங்கு மரியாதையே ஊரை போய் சேர்ந்துரு. நானே பாவன்ட்டு உன் பொண்ணு பைத்தியக்காரியாக இருந்தால் ரெடி பண்ணி நல்லா வச்சுருக்கிறேன். ஒழுங்கு மரியாதையே கூட்டின்னு போயிடுவேங்க. கல்யாணம் பற்றி பேசினேன், குடும்பத்தையே தொலைச்சிடுவேன். என்ன எல்லாரும் ஏமாத்தி நிற்கிறீங்களா என்னன்ட்டு பாட்டி ஒரு அடுதறியான ஒரு முயற்சி எடுக்கிறாங்கங்க. வீட்டில் பெரியவங்க இருந்தாலே வேற விதம் தாங்க. லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.